வணக்கம் நேயர்களே. இந்த பதிவின் தலைப்பு கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? ஆராய்ச்சி தரும் டாப் 10 செய்திகள் உங்களுக்காக. உலக இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமாக கருதப்படும் இலக்கியங்களில் ஒன்று மகாபாரதம். நம்ம காப்பியம்னு சொல்லுவோம், எபிக்ஸ்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 65 மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டது மகாபாரதம். மகாபாரதத்தின் தாக்கம் இந்தியாவில் மட்டுமில்லாமல் தெற்காசிய நாடுகளின் பரவியுள்ளது நம்ம பல பதிவுகள் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கும் கம்போடியா, சயாம், பர்மா, தாய்லாந்து இங்கெல்லாம் மகாபாரத காப்பியங்கள் படிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 40 ஆண்டுகளாக தொல்லியல், வரலாறு, நாணவியல், அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன், கல்வெட்டு ஆய்வு இவங்கெல்லாம் மகாபாரத சைட்ஸ்க்கே போய் அங்கே அகழாராய்ச்சி செய்து ஒரு முடிவுகள் கிட்டத்தட்ட வந்துட்டு சமயத்தில் சிலர் இன்றும் நினைக்கிறாங்க மகாபாரத காப்பியத்தின் தலைவனான கிருஷ்ணர் உண்மையான வாழ்ந்தவரா இல்லை கற்பனை பாத்திரமா அப்படின்னு. இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது கடந்த 50 ஆண்டுகளாக நமக்கு கிடைத்த ஆராய்ச்சிகளின் தொகுப்பு. கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? ஆராய்ச்சி தரும் டாப் 10 செய்திகள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நம்பர் 10. நமது வேதங்கள், புராணங்கள், உபனிஷத்துகள் இதிலெல்லாம் கிருஷ்ணரை பற்றிய செய்திகள் இருக்கிறதா என்ற இந்த செய்தியில் நம்ம பார்ப்போம். டாப் 10ல் 10வது. சாமவேதத்தின் முக்கியமான அங்கமாகிய சாந்தோக்கிய உபனிஷத்தில் தேவகி புத்திரன் என்ற ஒரு குறிப்பு வருகிறது. தேவகி புத்திரன்னா கிருஷ்ணர் தானே. அவருடைய குரு கோர ஆங்கீரசன். கோர ஆங்கீரசன் தேவகி புத்திரனுக்கு பாடம் எடுத்ததாகவும் அந்த பாடம் எடுத்தவுடன் எல்லாமே மாறிவிட்டது, அதாவது ஒரு பெரிய ஒரு என்லைட்மெண்ட் வந்தது என்ற ஒரு குறிப்பு சாந்தோக்கிய உபனிஷத்தில் இருக்கிறது. இது பற்றி ஆராய்ச்சி குறிப்புகள் நிறைய யாருமே எழுதலை. இதை பற்றி ஃபர்தராக ரிசர்ச் பண்ணால் தான் சாந்தோக்கிய உபனிஷத்து கிட்டத்தட்ட கீதையில் சொல்லப்பட்ட அத்தனை நாம்சம் அதில் இருக்கிறதா என்று சிலர் சொல்கிறார்கள். அதில் ரிசர்ச் ஒன்று ஃபர்தராக செய்யணும். அதே மாதிரி தைத்திரிய அரண்யகத்தில் வாசுதேவன் கடவுள் ஒரு பக்கம் விஷ்ணு, இன்னொரு பக்கம் நாராயணன், மற்றொரு கடவுள் வாசுதேவன் என்ற குறிப்பு வருகிறது. அப்புறம் அடுத்தது முக்கியமான விஷயம் சமஸ்கிருத இலக்கியத்தின் இலக்கணத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய பாணினுடைய அஷ்டாத்தியாயில் மகாபாரத கதாபாத்திரங்களை பற்றி பல குறிப்புகள் வருகிறது. யுதிஷ்டிரன் ஃபார் எக்ஸாம்பிள், குந்தி, அர்ஜுனன், நகுலன் இவர்களை பற்றிய குறிப்புகள் வருகின்றன. அவங்களுடைய பெயர்கள்லாம் வருது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் மகாபாரத கதாபாத்திரங்கள் ரொம்ப பாப்புலர் இருந்ததுனால தான் பாணினி தன்னுடைய இலக்கணத்தில் இந்த பெயர்கள்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு தான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா மகாபாரதம் பாணினிக்கு முன்பாகவே பிரபலமாக இருக்க வேண்டும் என்பது இஸ் அண்டர்ஸ்டுட். அதே மாதிரி பச்சந்தலி எழுதிய மகாபாஷ்யத்தில் கம்ச வதம் பற்றிய ஒரு குறிப்பு இருக்கிறது. பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம். கம்சவதம் அப்படின்னாலே நமக்கு தெரியும், கிருஷ்ணர் தான் கம்சனை வதம் செய்தார் என்று. அதில் என்ன பதஞ்சலி குறிப்பிடுறாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த கதை எப்பொழுதோ நடந்தது என்று குறிப்பிட்டார். தட் மீன்ஸ் இட் இஸ் ஆல்ரெடி டேக்கன் பிளேஸ். அதாவது பொதுமக்களுக்கு மிகவும் தெரிந்த கதை என்ற ஒரு குறிப்பையும் அவர் பதஞ்சலி குறிப்பிட்டார். அப்புறம் வராஹமித்திரருடைய பிரகஸ் சமிதையில் ரொம்ப அருமையான குறிப்பு ஒன்று, கண்ணனுடைய சகோதரர் பலராமனை பற்றிய குறிப்பு. அதில் என்ன வருதுன்னா, பலராமன் வலது தோளில் கலைப்பை வைத்து கொண்டிருக்கிறார். கண்ணில் ஒரு போதை. அப்புறம் காதில் ஒரு காதில் மட்டும் அவர் தோடு அணிந்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வருகிறது. ரொம்ப அபூர்வமான ஒரு செய்தி வராஹமித்திரருடைய பிரகத் சமிதையில். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம பல இளைஞர்களை பார்க்குறோம். அவங்க ஒரு காதில் தான் தோடு போட்டிருப்பாங்க. இது என்ன நியூ ஃபேஷன்னு சொல்லுவோம். நியூ ஃபேஷன்லாம் இல்லை. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பலராமன் இப்படி தான் இருந்தார் என்பதற்கான ஆதாரம் நமக்கு கிடைத்துள்ளது. இது மாதிரி பல ஆதாரங்கள் நம்ம தேடலாம். முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது கண்ணனின் மறைவு. அதாவது கண்ணன் தன் பணியை செய்துவிட்டு உலகத்துக்கு தர்மத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இந்த உலகத்தை விட்டு போகிறார் இல்லையா. நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்துருக்கோம். அவர் 125 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பது நமக்கு ஆதாரங்கள் நிறையவே இருக்கின்றன. ஆயுஷ்மான் பவா. காந்தாரருடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஜரா என்ற ஒரு வேடனுடைய
அடிக்கப்பட்டு அவர் காலில் அடிக்கிறான், கிருஷ்ணருடைய காலில். அந்த சம்பவத்தை வந்து விஷ்ணு புராணம், வாயு புராணம், மத்ஸ்ய புராணம், பிரம்மாண்ட, பாகவதம் எல்லாமே குறிப்பிடுறாங்க. என்ன குறிப்பிடாருன்னு கேட்டிங்கன்னா, விஷ்ணுவின் ஒரு பகுதியான கிருஷ்ணர் சொர்க்கத்துக்கு திரும்பி விட்டார். அவர் திரும்பின உடனே வந்து கலிபுருஷன் பூமிக்கு வருகிறார் என்ற செய்தி வந்து எல்லாத்துலேயுமே இருக்கிறது. என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணர் அந்த உலகத்தை விட்டு போனவர் கலி என்ட்ரார். கலி என்ட்ரானதுக்கு 36 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரத போர் நடந்தது என்ற குறிப்புகள்லாம் வருகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த குறிப்பு மிக மிக முக்கியம். கிருஷ்ணர் இருந்ததுக்கான ஆதாரம் மட்டுமல்லாமல் மகாபாரத காலகட்டத்தை நிர்ணயம் செய்வதற்கும் இந்த ரெஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம். அது ஆகவே ஃபர்தர் ரிசர்ச் நமக்கு தேவை. புராணங்களில் பல தடவை சொல்லியிருக்கோம், நம்ம புராணங்களுக்கு வந்து கிரிட்டிக்கல் எடிஷன் ஒன்றும் வரல. மகாபாரதத்துக்கு வந்து நம்ம கிரிட்டிக்கல் எடிஷன் இருக்கிறத தவிர புராணங்களுக்கு இல்லை. இது ஆராய்ச்சி செய்து புராணங்களில் கொடுக்கப்பட்ட அந்த தேவையில்லாத சில போர்ஷன்ஸ் இல்லையா, எக்ஸ்ட்ராபுலேஷன்ஸ், அப்புறம் ஆடட் வெர்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரிஜினல் என்னங்கிறது பார்க்கும்போது ஃபர்தராக நமக்கு வந்து மகாபாரதம் பற்றியும் கண்ணனையும் பற்றிய உண்மையான செய்திகள் கிடைக்கும். கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையாக? மகாபாரதம் தரும் டாப் 10 செய்திகளில் நம்பர் 9. கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட பல குரோனிக்கல் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மகாபாரத பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் பல குறிப்புகள் நமக்கு கிடைத்துள்ளன. மிக அபூர்வமான குறிப்புகள். கிரேக்க யாத்திரிகர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் மெகஸ்தனிஸ், அவர் இண்டிகா என்ற நூல் எழுதும்போது மகாபாரத பற்றிய சில குறிப்புகள் எல்லாமே கொடுக்கிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், சூரசேனி அது வந்து என்ற ஒரு பர்டிகுலர் ட்ரைபை பற்றி பேசுகிறார். அதாவது யாதவர்களுக்கு சூரசேனர் என்று பெயர். அவர்கள் வாழ்ந்த இடம் கெலோபரா என்பது மதுரா என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கலேஸ்போரா என்றும் அது சொல்லலாம். அப்புறம் ஜபோரிஸ் என்ற நதி அங்கே ஓடியது என்று சொல்கிறார். ஜபோரிஸ் என்பது உங்களுக்கு யமுனா நதி என்று இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதை விட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அதில் என்ன கேட்டிங்கன்னா, கலேஸ்புரா என்ற ஒரு நகர் இருந்தது. அந்த கலேஸ்புரா நகரத்தில் வந்து மாளிகைகளும் கூட கோபுரங்களும் இருந்தன. வைடூரியங்களால் பொறிக்கப்பட்டது. எங்கே பண்ணாலும் ஒரே மக்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிடுகிறார். இந்த கெலோபரிஸ் என்பது கிருஷ்ணபுரா என்று இப்பொழுது ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அந்த கிருஷ்ணபுரா எங்கே இருக்கிறது என்று தான் தெரியவில்லை. பிரஜ் பூமியில் நாங்களெல்லாம் அங்கங்கே போனபோது சோங்க் என்ற இடத்தில், அதாவது மதுராவிலேருந்து 18 கிலோமீட்டர், அங்கே வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு பேர் கிருஷ்ணபுரா என்று பெயர். ஆனால் அந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண கிராமம். அந்த அளவுக்கு நகரத்துக்குரிய அந்த எந்த விதமான தடயங்களும் நமக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை அங்கே அகழாராய்ச்சி செய்தால் ஒருவேளை அந்த கிருஷ்ணபுரத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். மற்றொரு முக்கியமான தகவல், கிரேக்க பயணி ஹிஸ்டோரியன் குவென்டிஸ் கர்டியஸ் என்பவர் அலெக்சாண்டர் கிரேட்டோட அவர் பயணம் செய்கிறார். நம்மெல்லாம் பள்ளி பாட புத்தகங்கள் படித்திருக்கிறோம். அலெக்சாண்டருக்கும் போரஸ் என்ற புருஷோத்தமனுக்கும் ஜீலம் நதிக்கரையில் போர் நடந்தது. அந்த போரில் புருஷோத்தமன் தோற்கடிக்கப்பட்டார். அவர்கள் கை கட்டப்பட்டன. அப்போது அலெக்சாண்டர் கேட்குறார், உன்னை எப்படி நான் ட்ரீட் பண்ணோன்னு. இவர் யாதவ அரசர் இல்லையா, தைரியமாக என்னை அரசனாக நீ ட்ரீட் பண்ணுன்னொன்னே அதை கேட்டு அலெக்சாண்டர் மகிழ்ந்து அவர் கைக்கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவரோட உடன்படிக்கை செய்து கொண்டார் என்ற பொய்யான செய்தி ஒன்றை நமக்கு பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் நமக்கு சொன்னது தான் பாடப்புத்தகங்களில் படிச்சுட்டு வந்தோம். இப்போ பார்க்கும்போது இந்த குவின்டிஸ் கர்டியஸ் எழுதிய அந்த நூலை வந்து இப்போ தான் டிரான்ஸ்லேட் ஆகி வந்தபோது அலெக்சாண்டரால் போரஸை வந்து வெற்றி பெற முடியவில்லை என்று தான் இப்பொழுது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 பேருக்கு போர் நடந்தது உண்மை. அந்த போரில் வந்து ஹெராக்லிஸ் என்ற ஒரு கடவுளுடைய படத்தை எடுத்துகிட்டு எல்லாரும் வராங்க அப்படிங்கிற செய்தி வந்தது. ஹெராக்லிஸ் என்று யார்? கிருஷ்ணர். கிரேக்க இலக்கியத்தில் கிருஷ்ணர்களுடைய மற்றொரு பேர் வந்து ஹெராக்லிஸ். ஸோ ஹெராக்லிஸ் படம் இப்போ வரையப்பட்டு போர் வீரர்கள் கையில் எடுத்துகிட்டு வராங்க ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக. அந்த போரில் வந்து அலெக்சாண்டர் வெற்றி பெறவே இல்லை. வேறு வழி இல்லாமல் போரஸ் என்ற புருஷோத்தமனோட சமாதான உடன்படிக்கை நடக்கிறது தான் உண்மையான செய்தி. ஆனால் நம்ம பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியன் சொன்னது வேறு. ஏன்னா பிரிட்டிஷ் ஹிஸ்டோரியனை பொறுத்தவரையில் அவங்களுடைய காட்ஃபாதர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிரேக்கர்கள் தான். ஸோ அவங்களால டாலரேட் பண்ண முடியல. ஒரு இந்திய அரசன் வந்து கிரேக்க அலெக்சாண்டரை வந்து
வெற்றி பெற சமாதான உடன்படிக்கை வைத்து கொண்டான் என்பதை அவர்களால் சொல்கிறதுக்கு தயங்கினார்கள். அதான் உண்மையான இன்ஃபர்மேஷன். அதில் உண்மையான இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ அந்த போரஸ் என்ற புருஷோத்தமன் ஒரு கத்தியை வந்து ஒரு சமாதான உடன்படிக்கை ஒரு பரிசாக கொடுக்குறான். யாருக்கு? அலெக்சாண்டருக்கு. அந்த கத்தி திருநெல்வேலியில் இருந்த ஆதிச்சநல்லூரில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஆராய்ச்சி இப்பொழுது, அதை பற்றி ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். ஏன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆர்சனிக் என்ற முறையில் வந்து இரும்பை வந்து அதை வந்து பதப்படுத்தி அதை கத்தியாக தயார் செய்வது 2 பேர் தான். ஒன்று இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஒன்று ஆதிச்சநல்லூரில். ஆகவே ஆதிச்சநல்லூரிலிருந்து ஒருவேளை இந்த கத்தி வந்திருக்கலாம் என்ற தகவல் இப்பொழுது. ஆகவே கிரேக்க இலக்கியத்தில் கிரேக்க யாத்திரிகர்கள், ரோமானிய கிரேக்க யாத்திரிகள் இந்தியாவுக்கு வந்து அவங்க எழுதி வச்சுட்டு போன பல இன்ஃபர்மேஷனில் நமக்கு மகாபாரதம் பற்றியும் கிருஷ்ணரை பற்றியும் தகவல் கிடைக்கின்றன. ஃபர்தர் ரிசர்ச் பண்ணால் நிறையவே இதில் கிடைக்கும். மற்றொரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூற்றுக்கணக்கான ரோமானியர்கள் வந்து கிருஷ்ணர் பக்தர்களாக மாறிய செய்தி நமக்கு கிடைத்துள்ளது. மத்திய இந்தியாவில் குவாலியர் பக்கத்தில் பெஸ் நகர் என்ற இடத்துல ஹிலியோடரஸ் என்ற ஒரு கிரேக்க அம்பாசிடர் கருட ஸ்தூபம் ஒன்றை நிறுவினார். அது பக்கத்தில் சின்ன கிருஷ்ணர் கோயிலும் ஒன்று உருவினார். அந்த கருட ஸ்தூபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, என் பெயரை வந்து ஹிலியோடரஸ், எங்கள் அப்பா வந்து ஒரு கிரேக்கர், அவர் பேர் டயான்னு பேர். நான் வந்து ஒரு கிருஷ்ண பக்தன், ஒரு பாகவத பக்தன்னா, அவருக்காக கிருஷ்ணருக்காக இந்த ஸ்தூபியை நிறுவியுள்ளேன் என்று சொல்லியுள்ளான். இதற்கு காலம் வந்து 175 BCE, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 175 ஆண்டுகளுக்கு முன்பாக பெஸ் நகரில் உருவாக்கப்பட்ட இது வேர்ல்டு ஃபேமஸ் ஹிலியோடரஸ் காலம்னு சொல்லுவாங்க. இதை ஆராய்ச்சி செய்த பாஷம் என்ற ஆய்வாளர் ஒண்டர் தட் வாஸ் இந்தியா என்று சொல்கிறார். ஹிலியோடரஸ் மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான கிரேக்கர்கள் கிருஷ்ண பக்தர்களாக மாறியிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கார். இது ரொம்ப அருமையான செய்தி. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நூற்றுக்கணக்கான கிரேக்கர்கள் கிருஷ்ண பக்தர்களாக மாறியுள்ள செய்தி இந்த ஹிலியோடரஸ் காலத்தில் இருக்குது. இன்னும் இந்த காலத்தை நீங்கள் பார்க்கலாம். குவாலியர்லேருந்து 25 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட் போனீங்கன்னா பெஸ் நகர் என்ற கிராமம், அந்த கிராமத்தில் இந்த ஸ்தூபி உள்ளது. இது முக்கியமான ஒரு செய்தி. இந்த டாப் 10 செய்திகளில் நம்ம பார்க்க போகிறது 8வது. நீங்கள் கேட்கலாம், ஏதாவது கல்வெட்டில் வந்து மகாபாரதம் பற்றி ஏதாவது போர் பற்றி செய்திகள் ஏதாவது வந்துள்ளதா என்று கேட்டபோது நமக்கு உடனடியாக செய்யக்கூடிய தெரிவிக்க வேண்டிய என்னென்னா, ஐஹோலி இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் புலிகேசின் II ஐஹோலி கிராமத்தில் வந்து மெகுட்டி சமண கோவிலில் இந்த கல்வெட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போது இதில் என்ன சொல்கிறாருங்க புலிகேசி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, செய்யுள் 33, இப்பொழுது 30,000 மற்றும் 5,000 ஆண்டுகளுக்கு பிறகு 700 ஆண்டுகள் கடந்து பாரத போர் நடைபெற்றது. இந்த போர் நடைபெற்ற 575 ஆண்டுகளுக்கு பிறகு தான் இந்த கல்வெட்டு உருவாக்கப்பட்டது என்ற தகவல் கிடைத்துள்ளது. இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்பொழுது மகாபாரத போர் 3101 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது என்று இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு சாலிட் ரிசர்ச் இன்ஃபர்மேஷன் இல்லையா, டேட்டு. ஏன்னா புலிகேசனுடைய கல்வெட்டில் ரொம்ப தெளிவு, அது ரொம்ப பெரிய கல்வெட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 115 வரிகள் உள்ளது. அதில் வந்து புலிகேசனுடைய வெற்றிகள் எல்லாம் சொல்லப்பட்டு இந்த குறிப்பு இருக்கிறது. இந்த குறிப்பு வந்து குரோனாலஜிக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு மகாபாரதத்தின் கால வரவேற்புக்கு முக்கியமானது இந்த மெகுட்டி சமண கோயில் உள்ள ஐஹோலே கல்வெட்டு. 2ஆம் புலிகேசனுடைய காலம் வந்து 609 642 AD, அதாவது BC ஆர் CE, கரண்ட் ஈரா அப்படிங்கிறது. இந்த கல்வெட்டு மிக முக்கியமான ஒரு ஆதாரம், மகாபாரத போர் நடந்ததுக்கான ஆதாரம். இது 8வது முக்கியமான செய்தி. கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? ஆராய்ச்சி தரும் டாப் 10 செய்திகளில் இப்பொழுது நான் பார்க்க போவது 7வது செய்தி. ராதா ராணியை பற்றியது. தமிழ்நாட்டில் கடந்த 150 ஆண்டுகளாக நம்ம ராதா கல்யாணம் நடத்திட்டு வரோம். இப்போவும் நடந்துட்டு வருது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இடத்துல ராதா கல்யாணம் நடக்கிறது. கிருஷ்ணனுடைய முக்கியமான ஒரு சக்தி ராதை, அவருடைய காதலி. ஆனால் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் கடவுள்னு பார்த்தா ராதாராணி தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயதேவர் எழுதிய அஷ்டபதிக்கு முன்பாக ராதா என்ற கதாபாத்திரமே இல்லை, கற்பனை என்று சொல்லுபவர்கள் ஒரு பக்கம். அதே மாதிரி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் வந்து ராதையை வந்து ஏற்கனவே திருமணமானவள்,
கிருஷ்ணரை விட 4-5 வயது பெரியவர், அதாவது குடும்பத்தை விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்தவர் அப்படிங்கிற மாதிரி பல செய்திகள் வந்து பிரம்ம வைவத்திர புராணத்தில் வந்து. பிரம்ம வைவத்திர புராணம் 16ஆம் நூற்றாண்டில் தான் எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடி வந்த செய்திகளில் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ கௌடியா சம்பிரதாயம் இஸ்கான்லாம் அந்த பிரம்ம வைவத்திர புராணத்தை தான் முக்கியமாக கருதல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பரக்கிய பாவம் சுக்கிய பாவம் என்ற 2 கொடுத்துட்றாங்க. சுக்கிய பாவம் என்றால் ஒரு பெண் கணவனை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறது. பரக்கிய பாவம் என்பது கணவனை தவிர இன்னொருவரை மனசால் நினைப்பது. ஆகவே ராதாராணி என்பவர் பரக்கிய பாவத்தில் உள்ளது என்று பல புத்தகங்கள் எல்லாமே வெளியில் வந்தன. அந்த செய்திகள் எல்லாமே இப்பொழுது பொய் என்பது இப்போ நிரூபணம் ஆகிவிட்டது. இதை பற்றியாக நம்ம பேச போகிறோம். அதுவும் மக்சே புராணத்தில் வந்து பிருந்தாவனத்தின் தலைவி வந்து ராதாராணி என்று குறிப்பிடப்படுகிறது. துவாரகாவின் தலைவி ருக்மணி என்ற செய்தி மத்ய புராணத்தில். மத்ய புராணம் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் புராணாஸ் வி ஹேவ். ஸ்கந்த புராணத்தில் வந்து விசாலாட்சி தேவி வாரணாசியின் தலைவி, விமலா தேவி பூரியின் தலைவி, ருக்மணி துவாரகையின் தலைவி, பிருந்தாவனத்தின் தலைவி ராதை என்ற ஒரு செய்தி வருகிறது. ஸ்கந்த புராணத்தில் வருகிறது. கதா சப்த சதி என்ற ஒரு நூல், 1st century AD, அதில் வந்து ராதை கிருஷ்ணருடைய காதலி என்று சொல்வது மட்டுமல்லாமல் ராதை வந்து கிருஷ்ணருடைய பவர், அல்ஹாதி பவரில் ஒன்று, ஒரு பார்ட் ஆஃப் கிருஷ்ணா என்ற ஒரு செய்தி வருகிறது. என்னுடைய காலம் வந்து 1st century AD. அப்போல்லாம் பாருங்கள், வேணி சம்ஹாரா என்ற நூலில் 8th century ராதையை பற்றி அந்தளவு புகழ்ந்து எழுதியிருக்கிறாள். எங்கேயுமே ராதை வந்து ஏற்கனவே திருமணமானவங்க, அபிமன்யு என்ற ஒருத்தரை திருமணம் செய்து கொண்டதாகவும். இப்போ நீங்கள் போனீங்கன்னா பிருந்தாவனத்தில் அவங்களுக்கு ஒரு கோவிலே இருக்கும். யார்? ராதாராணியோடைய மாமனார் மாமியாருடைய சிலைகள்லாம் வைத்து. இப்படிப்பட்ட ஒரு தவறான செய்தி எப்படி வந்தது என்றே தெரியவில்லை. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் வந்து ராதையை பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்துடுமோங்க பயம். சுக்கிய பாவமா பரக்கிய பாவமா அப்படிங்கிற செய்தி இது எப்படி வந்ததுன்னே தெரியவில்லை. ஆனால் இப்போ இருக்கிற ரிசர்ச் பார்த்தீங்கன்னா ராதாராணி பியூரஸ்ட் பியூர் மட்டுமல்ல, கிருஷ்ணருடைய ஒரு அங்கமாக, ஒரு கிருஷ்ண பாவத்தினுடைய டோட்டல் ரெப்ரசன்டேஷன் என்பது கல்வெட்டு ஆராய்ச்சிகளும் தெரிகின்றன. PR சீனிவாசன் என்ற ஆய்வாளர் மாமல்லபுரத்தில் உள்ள கிருஷ்ணருடைய பேனலில் வந்து ராதா இருப்பதாக சொல்கிறார். அந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்போது தட் மீன்ஸ் 6th century. அதில் வந்து ராதையோடைய பின்னாடி வந்து ஒரு ஆறா ஒன்று இருக்கும். அப்படிலாம் பார்க்கும்போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ராதாராணி கிருஷ்ணருடைய ஒரு அங்கமாக கருதப்பட்டு மிக மிக உயர்ந்த நிலையில் இருந்தது 8வது நூற்றாண்டு வரை. ஜெயதேவருடைய அஷ்டபதி வந்த பிறகு தான் இந்த பிரச்சனையே ஆரம்பம். ராதை கிருஷ்ணருடைய காதல், அந்த காதல் வந்து போக 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 வந்து இப்போது பெங்கால் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப எரோட்டிக்காக இருக்கும் சில கிருஷ்ணர் ராதை சம்பவங்கள் எல்லாமே. அதெல்லாமே 13, 14, 15ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. அதுக்கு பிரம்ம வைவத்திர புராணம் அதுக்கு ஒரு அணித்தரமாக. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது வந்து வைஷ்ணவர்கள் தான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து நப்பிண்ணையும் தான் ராதை என்று பல வைஷ்ணவர் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதை பற்றி ஃபர்தர் ரிசர்ச் நடக்கலை. ரிசர்ச் நடந்து ராதாராணியினுடைய மிக உயர்ந்த தன்மையை நமக்கு கொண்டு வர வேண்டும் என்று தான் எங்களுடைய நோக்கம், கொள்கையுமா. கவுண்ட் டவுன் 6. சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை நம்ம சொல்ல போகிறோம். மகாபாரத்தில் வந்து சரஸ்வதி நதியை பற்றி பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாபாரத்தின் மிக முக்கியமான சம்பவங்கள் சரஸ்வதி நதி கரையில் தான் நடைபெற்றுள்ளன. மகாபாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரஸ்வதி நதி அந்த காலத்திலே வந்து கிட்டத்தட்ட வறண்டு போன நிலைமை. குருஷேத்திர போரில் தான் பங்கு பெற விரும்பவில்லை என்று பலராமர் சொல்லி, நான் தீர்த்த யாத்திரை போகிறேன் சரஸ்வதி ரிவர்னு சொல்லும்போதே அப்போவே வந்து முட்டி வரை தான் தண்ணி இருந்தது என்ற ரெஃபரன்ஸ் வந்து மகாபாரத்தில் இருக்கிறது. காலப்போக்கில் சரஸ்வதி நதி மறைந்து விட்டது. இப்பொழுது சரஸ்வதி நதியை நம்ம கண்டுபிடித்து விட்டோம். இது ஒரு பெரிய ஒரு டிஸ்கவரி. நீங்கள் அந்த மேப்பில் பார்க்கலாம் இப்போது அந்த சரஸ்வதி நதியை. இது வந்து தற்சமயம் இமாச்சல பிரதேசத்திலிருந்து உருவெடுத்து பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் வழியாக பாயும் காகர் ஹக்ரா என்ற நதி படுகை தான் மகாபாரத காலத்தில் இருந்த சரஸ்வதி நதி என்று இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமான என்ன விஷயம்னா,
இந்த இடத்தில் நடத்த எக்ஸ்ப்ளரேஷன்ஸ் இல்லை எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 ஆர்கியலாஜிக்கல் சைட்ஸ் தேர் அசோசியேட்டட் த மகாபாரதா ஈவெண்ட்ஸ். டாக்டர் கல்யாணராமன் என்ன பண்ணார்னா ஒரு மேப் ஒன்று போட்டிருக்கு. அந்த மேப்பை நீங்கள் பார்க்கலாம். தீர்த்த யாத்திரைக்காக பலராமன் எங்கெங்கெல்லாம் போனார் அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சி ஒரு மேப்பே போட்டிருக்கார். இன்றைக்கும் அதே பெயரில் தான் இருக்குது. மகாபாரதத்தில் குறிப்பிடப்பட்ட, பாகவத்தில் குறிப்பிடப்பட்ட அதே பெயர்கள் தான் இன்றும் இருக்கிறது. தட் ஷோ த கண்டினியூட்டி ஆஃப் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மகாபாரதா இல்லையா, ரொம்ப முக்கியமானது. ஸோ சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டது மகாபாரத கால ஆராய்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது. ஆகவே மகாபாரதம் உண்மையாகவே நடந்ததற்கு என்ற ஆதாரம் வந்து இது சரஸ்வதி ரிவர் கண்டுபிடிக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருந்தபோது நியூயார்க் டைம்ஸில் ஒரு கட்டுரை வந்தது. சரஸ்வதி நகர் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு ஃபேக், அது உண்மையாகவே கண்டுபிடிக்கப்படவில்லை, அது ஒரு வித்தியாசமான அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ இருக்கிற ரிசர்ச்சில் அது கண்டுபிடிக்கப்பட்டு ஃபர்தர் ஆராய்ச்சி பண்ணி புத்தகங்கள் எல்லாமே வெளிவந்து விட்டன. டாக்டர் கல்யாணராமன் ஹஸ் ரிட்டன் வால்யூமினஸ் ஆர்டிக்கல் அபவுட் திஸ் சரஸ்வதி ரிவர். எல்லோரும் நம்ம எல்லாம் படிக்க வேண்டும். ஆகவே சரஸ்வதி நதி கண்டுபிடிக்கப்பட்டது மகாபாரத கால ஆராய்ச்சிக்கு முக்கியமான ஒரு காலகட்டம். ஃபர்தர் ரிசர்ச் நம்ம நிறைய செய்யணும். அதில் கவுண்டவுன் 5. துவாரகை குஜராத் நகர் இருக்குது, நமக்கெல்லாம் தெரியும். துவாரகை வந்து கண்ணனுடைய தலைநகர் என்பது நமக்கு எல்லாமே தெரியும். மகாபாரதத்தில் மௌசல பருவத்தில் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. கிருஷ்ணர் தன்னுடைய சேரியட்டியர்கிட்ட சொல்கிறார் வந்து, வெகு சீக்கிரமே துவாரகா கடலில் முழுகப் போகிறது. அர்ஜுனன்ட்ட சொல்லி அர்ஜுனனுக்கு அழைச்சிட்டு வந்து எல்லாரையும் காப்பாற்றி அழைச்சிட்டு போய் அஸ்தினாபுரத்தை கொண்டே விட சொல்லி ஒரு உத்தரவு பிடிக்கிறார். அந்த இன்ஃபர்மேஷன் கேட்டு தான் அர்ஜுனன் அங்கே வருகிறான். வருவதற்குள் பாதி துவாரகை கடலில் முழுகி விடுகிறது. எல்லாரும் மக்களும் அலறி துடிக்கிறார்கள். ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு விஷ்ணு புராணத்தில் இருக்குது, பாகவத்தில் இருக்குது. இது அடிப்படையாக வைத்துக்கொண்டு தொல்லியல் ஆய்வாளர் SR ராவ் துவாரகையில் அகழாராய்ச்சி செய்தார். அந்த அகழாராய்ச்சியில் வந்து சர்ஃபேஸ் ரிசர்ச் பண்ணுறபோது அங்கே இருக்க துவாரகேஷ் கோவில் 8 முறை கட்டப்பட்டது என்பதையும் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆழ்கடல் அகழாராய்ச்சி செஞ்சாங்க. அதாவது மெரீன் ஆர்கியாலஜி கண்டுபிடித்து அங்கே வந்து 20 மீட்டர் நீளமுள்ள கொண்ட சுவர்கள், பானை ஓடுகள், கொடிக்கல், அதாவது அந்த ஃப்ளாக்ஸ் இருக்கும் இல்லையா அது, அப்புறம் கப்பல் நங்கூரம், அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு அகலமான செங்கல் சுவர்கள், வீடுகள், அப்புறம் நகரத்துக்குரிய அத்தனை அம்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மெரீன் ஆர்கியாலஜியில் கண்டுபிடிக்கப்பட்டு SR ராவ் ஒரு புத்தகமாகவே எழுதியுள்ளார் துவாரகா. ஃபர்தர் ரிசர்ச் செய்ய வேண்டும் என்று SR ராவ் கேட்டுக்கொண்டார் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை, ASI. இப்போ கிடைச்ச ரீசெண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 22 லட்சங்கள் மட்டும்தான் துவாரகை அகழாராய்ச்சி செஞ்சுருக்காங்க. SR ராவ் பல இடங்கள் அங்கங்கே பணம் வாங்கி அவருடைய சொந்த முயற்சினால் சில ஆராய்ச்சிகள் செய்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் நாட் ஸ்பெண்ட் மோர் தென் 22 lakhs அபவுட் மெரீன் ஆர்கியாலஜி. SR ராவ் இப்போ நம்மிடம் இல்லை. அவர் மரணமடைவதற்கு முன்னாடி நான் ஒரு 6 மாதம் முன்னாடி அவர் பெங்களூரில் போய் பார்த்தபோது ரொம்ப மனம் உடைந்திருந்தார். என்ன சொன்னோம்னா, தெர்மோலூமினசன்ஸ் டேட்டிங், அதாவது துவாரகையில் கிடைத்த பானை ஓட்டின் காலம் 1700 BCE, அதாவது 1700 BC பிஃபோர் கிரைஸ்ட். அதோட 3700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கே ஒரு பெரிய நகரம் இருந்ததற்கான ஆராய்ச்சி முடிவு இருக்கிறது. அந்த ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. ரெண்டாவது, ஃபர்தர் ரிசர்ச் எங்கெங்கெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றையும் கொடுத்தார். ஆனால் அது இப்போ நடைபெறவில்லை. அவர் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சாலும் எதுவுமே செய்யப்படவில்லை இப்போது. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜி சர்வே ஹட் டன் ஒன் ரிசர்ச் அந்த பெரிஃபரி லெவல், பெரிய லெவலில் செய்யலை. இது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. ஏன் துவாரகா அகழாராய்ச்சியை மீண்டும் நம்ம ஏன் செய்ய வேண்டாம் என்று செய்ய வேண்டும் என்பதற்கு பல ஆதாரங்களை SR ராவ் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, வெளிநாட்டு ஆய்வாளர்கள் துவாரகாவில் வந்து ஆழ்கடல் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கேட்டு, ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன் கொடுக்கல. அதுக்கு பல காரணங்கள் உண்டு. மேல் நாடுகள் அப்படி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் கிரீக், ரோமன், கிரீட்லலாம் வந்து உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆய்வாளர்கள் அங்கே வந்து ரிசர்ச் செய்கிறாங்க, ஸ்கியூபா டைவிங் செய்கிறாங்க, மெரீன் ஆர்கியாலஜிகள் செஞ்சு பல இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைத்துள்ளது. ஆனால் இந்தியாவில் வந்து வெளிநாட்டவர் வந்து மெரீன் ஆர்கியாலஜி செய்வதை நம்ம அனுமதிக்கவில்லை. இப்போது
என்னென்னு கேட்டால் ஃபர்தர் ரிசர்ச் துவாரகையில் செஞ்சால் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எஸ்ஆருடைய கருத்துப்படி டிஎல் டேட்டிங் 3700 ஆண்டுகளுக்கு முன்பாக போகிறது. இது வந்து ஒரு தொடக்கம் தான் சொல்கிறார். ஃபர்தர் ரிசர்ச் பண்ணோம்னா அது வந்து 5000 ஆண்டுகள் வரை போகும். ரெண்டாவது, இந்த இடத்த வந்து கிருஷ்ணர் ஆண்டார் என்பதற்கு நமக்கு பல லிட்ரரி எவிடன்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள குறிக்கப்படப்பட்டுள்ள அந்த துவாரகையினுடைய அதாவது டீட்டெயில்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட டேலி ஆகிறது என்று அவர் சொல்கிறார். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் செய்த ஆராய்ச்சி வந்து ரொம்ப ஷார்ட், இட்ஸ் நாட் அ பிக் ஒன், எக்ஸ்பேண்டட் இல்லை. ஆகவே அதை வைத்து கொண்டு பல ஆராய்ச்சியாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து அந்த அளவு ஒன்றும் பெருசாக அங்கே இல்லைங்க அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க. நான் அவரை சந்தித்த போது என்ன சொன்னார்னா, நிச்சயமாக ஃபர்தர் ரிசர்ச் பண்ணோம்னா துவாரகையை நம்ம கண்டுபிடிக்கலாம், கிருஷ்ணர் ஆண்ட துவாரகையை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் என்று ஆணித்தரமாக சொல்கிறார். ஏன் நடைபெறவில்லை என்று தெரியவில்லை. ஆகவே துவாரகை ஃபர்தர் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையாக ஆராய்ச்சி தரும் டாப் 10 நியூஸில் நம்ம 4th வந்திருக்கோம். 4வது கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் நடைபெற்ற ஆராய்ச்சி பற்றி. இது வந்து ஒரு சோகமான ஒரு செய்தி தான் சொல்ல முடியும். கல்ஃப் ஆஃப் கேம்பே என்பது குஜராத்திலிருந்து அந்த 150 கிலோமீட்டர் தொலைவே உள்ளது, 240 கிலோமீட்டர் தொலைவே உள்ளது. இந்த கல்ஃப் ஆஃப் கேம்பே வளைகுடாவில் எண்ணெய் ஓட்டி ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள். வேறு ஒரு பர்பஸ்க்காக போனாங்க. ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸ் தே ஃபவுண்ட் 18,000 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே மனிதன் வாழ்ந்த இடங்கள் இருப்பதை கண்டுபிடித்தார்கள். டிஎல் டேட்டிங் மட்டுமல்ல, பல டேட்டிங்கில் பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 18,000 பிசியிலேருந்து 12,000 பிசி வரை அங்கே வந்து பெரிய நகரமே இருந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானம் வந்திருக்கிறது. சோனாரை பயன்படுத்தி சில உருவங்கள், அதாவது அங்கே பில்டிங் இருந்ததற்கு என்பது ஆதாரங்களை நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அதெல்லாம் கூட அவங்க கண்டுபிடித்து சொன்னார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாகவதத்தில் வந்து விஷ்ணு புராணங்கள் எனக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன்னா, கண்ணன் வந்து துவாரகை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, அதுக்கு முன்பாகவே அங்கே வந்து பெரிய நகரங்கள் இருந்தன. நாகரிகம் தழைத்து ஓங்கிய இடம் ஏற்கனவே இருந்த இடம், குசஸ்தலி என்று அதற்கு பெயர். ஆகவே கண்ணன் வருவதற்கு முன்பாகவே அந்த இடத்துல ஒரு பெரிய நகரம் இருந்தது, பெரிய நாகரிகம் இருந்தது என்ற குறிப்புகள் நமக்கு இருக்கின்றன. ஒருவேளை அது இதுவாக இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்தில் தான் கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து என்ஐஓடியை செஞ்சு ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் போட்டாங்க. அவங்கள ஆராய்ச்சி செய்து வெளியிட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்று ஐரோப்பிய நாட்டு அகழாராய்ச்சி சொல்லியிருக்காங்க. இன்று வரை கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் எந்த ஆராய்ச்சியும் நடைபெறவில்லை. கல்ஃப் ஆஃப் கேம்பே என்பது கண்ணனுடைய மற்றொரு மிகப்பெரிய தலைநகரமாக இருக்கலாம், இல்லை அதுவே கூட துவாரகையாக இருக்கலாம், எக்ஸ்டென்ஷனாகவும் இருக்கலாம் என்ற கருத்து இப்போது வந்துள்ளது. ஆனால் ஃபர்தர் ரிசர்ச் பண்ணவே இல்லை. அந்த சில படங்கள்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்தா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு சோனால் எடுக்கப்பட்டது, இது வந்து ஒரு இமேஜஸ் தவிர உண்மையாகவே அது வந்து கட்டடம் இல்லை என்று சொல்ல சில ஆராய்ச்சியாளர் இருக்கிறார்கள். ஆனால் இதை ஆராய்ச்சி செய்த பத்ரி நாராயணன் அவர்கள் ஒரு ரிஜாயிண்டர் கொடுத்து இதெல்லாமே உண்மை என்று நம்ம கண்டுபிடித்து இதெல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிறது. இன்று வரை கல்ஃப் ஆஃப் கேம்பேயில் நம்ம ரிசர்ச் பண்ணவே இல்லை. ஃபர்தராக ரிசர்ச் பண்ணோம்னா மகாபாரதனுடைய காலகட்டமும் கண்ணன் வாழ்ந்த காலகட்டத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்பொழுது காலம் வரும் என்று தெரியவில்லை. டாப் நியூஸ் நம்பர் 3, கிருஷ்ணர் பலராமன் அவர்களை நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஆல்கோலாம் என்ற இடத்தில் நடைபெற்ற அகழாராய்ச்சி ஆப்கானிஸ்தானுடைய பார்டரில் இருக்குது. அங்கு நடைபெற்ற அகழாராய்ச்சியில் வந்து 5 காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 5 காசுகளில் வந்து கிருஷ்ணருடைய உருவமும் பலராமனுடைய உருவமும் செதுக்கப்பட்ட காசுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதில் நீங்கள் படத்தில் இப்போ பார்க்கலாம். அதை இதில் வந்து கிருஷ்ணர் கையில் வந்து சுதர்சன சக்கரம், அப்புறம் வந்து சங்கு இருக்கின்றன. பலராமனுடைய வலது தோளில் வந்து கலப்பை. இது நிச்சயமாக ரெண்டுமே கிருஷ்ணர் பலராமனுடைய ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு எல்லா ஹிஸ்டோரியனும் ஒத்துட்டாங்க, இன்க்ளூடிங் ஆல் த ரிசர்ச்சர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஆப்கானிஸ்தானுக்கு எப்படி இந்த காசுகள் போனது என்பது நமக்கே தெரியும். ஆப்கானிஸ்தான் என்பது அந்த காலத்தில் வந்து காந்தஹார் என்று பெயர். காந்தஹாரை சேர்ந்தவர். அவருடைய சகோதர சகோதரி எல்லாமே காந்தஹாரில் வந்து காந்தாரம் என்று வந்து சொல்லுவோம் இல்லையா, இந்த காந்தாரம் என்பது தான் காந்தஹார் என்று மாறியது போதும். அங்கே நடைபெற்ற ஆல்கோலாம் என்ற நடைபெற்ற அகழாராய்ச்சியில் வந்து ஆயிரக்கணக்கான காசுகள்
இந்தியாவிலும் இந்த காசுகள், பானை ஓடுகள் எல்லாமே கிடைத்துள்ளன. அங்கே ஒரு பெரிய நகரமே இருந்திருக்க வேண்டும். அந்த நகரம் அந்த நகரத்தில் மகாபாரதம் பற்றிய செய்திகள் பல இருக்க வேண்டும். அங்கே மகாபாரதம் படிச்சிருக்கலாம். ஏன்னா அங்கே இருக்கிற அரசன் கிருஷ்ணருடைய இமேஜ், பலராமனுடைய இமேஜை காயினில் இம்ப்ரிண்ட் பண்ணான்னா எந்த அளவுக்கு கிருஷ்ணர் பலராமனுடைய பெயர்கள் அந்த இடத்தில் பிரபலமாக இருந்திருக்க வேண்டும் என்று 2200 ஆண்டுகளுக்கு முன்பாக. ஆல்கோலாம் எஸ்கவேஷனுடைய என்ன ஆச்சுன்னு கேட்டால் 1979 எஸ்கவேஷன் பாதி நடந்துட்டு இருக்கிற போதே சோவியத் படைகள் உள்ளே புகுந்து ஆப்கானிஸ்தானுடைய மிகப்பெரிய போர் நடந்து கிட்டத்தட்ட 70% ஆல்கோலான் நடைபெற்ற அகழாராய்ச்சியினுடைய ஆன்டிகுட்டிஸ் எல்லாமே, தொல்பொருள் எல்லாமே எங்கே போயிடுச்சுனே தெரியல. இப்போ கையில் இருக்கிறது 20% தான். அந்த 20% இப்போ பெர்லின் யூனிவர்சிட்டிலையும் சில லண்டன்லேயும் இருக்குது. அவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியர்களுடைய பண்பாட்டை பிரதிபலிக்கும் தொல்பொருட்கள் தான் இருக்கின்றன. ஸோ இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆல்கோலாமுடைய ஆன்டிகுட்டிஸ்லாம் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடித்தோம்னா நம்ம மகாபாரதத்தினுடைய உண்மை வரலாறும் கிருஷ்ணனுடைய உண்மை வரலாறும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை செய்ய வேண்டியது நம்மால் செய்ய முடியாது, அரசாங்கம் தான் இதை ஏற்று செய்ய வேண்டும். ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ கூட போகலாம். ஆப்கானிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கே தெரியும், சரித்திரபூர்வமான தொடர்பு கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளாக இருக்கின்றன. ஆகவே ஃபர்தர் ரிசர்ச் அங்கே செஞ்சோம்னா மகாபாரதத்தினுடைய உண்மையான காலகட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையா? டாப் 10 செய்திகளை பார்க்கிறோம். நம்பர் 2, உத்தரப்பிரதேசில் நடைபெற்ற சனோலி என்ற இடத்தில் நடைபெற்ற அகழாராய்ச்சியினுடைய பிரமிக்க வைக்கும் உண்மைகள். இப்போ நீங்கள் படத்தை பார்க்கலாம். டெல்லியிலிருந்து 68 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சனோலி என்ற கிராமம். இது உத்தரப்பிரதேசத்தில் பாக்பத் நகரில் உள்ளது. இந்த அகழாராய்ச்சியில் போரில் பயன்படுத்தப்பட்ட தேர்கள், தலைக்கவசங்கள், குதிரை சாட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாமல் 4 பரியலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தெற்காசியாவிலேயே மிகவும் தொன்மையான ரதம் இங்கு தான் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது குதிரைகள் பூட்டிய ரதம். இவற்றோடு கண்டுபிடிக்கப்பட்ட செம்பிலான தலைக்கவசங்கள், கத்திகள் போன்றவைகள் இவற்றோட ஈமச்சடங்களோடு அடக்கம் செய்யப்பட்ட எலும்புக்கூடுகள். இது ராஜ வம்சத்தை சேர்ந்ததாக இருக்கலாம். இது கிட்டத்தட்ட மகாபாரத காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவே முதல் தடவையாக சொல்லியிருக்கிறது. இந்த ஆராய்ச்சி முக்கியமான ஆராய்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல தேர் கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான். ஃபர்தராக இந்த சனோலி என்பது கிருஷ்ணர் பாண்டவர்களுக்காக தூது சென்று கௌரவர்கள்கிட்ட கேட்குறாரு, எனக்கு 5 கிராமமாவது கொடுங்க பாண்டவர்கள் கேட்குறாரு இல்லையா? அந்த 5 கிராமங்களில் ஒன்று இந்த சனோலி. இதெல்லாம் ஒன்றா டேலி பண்ணி பார்க்கும்பொழுது சனோலி அகழாராய்ச்சி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் டு ரீகன்ஸ்ட்ரக்டிங் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மகாபாரதா அண்ட் கிருஷ்ணா. இந்த சனோலி அகழாராய்ச்சி இப்போ தான் ரிப்போர்ட் தயார் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில். இது முழு ரிசர்ச் வந்த பிறகு நமக்கு தெரியும். நம்பர் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, சனோலி பக்கத்தில் இருக்கிற 2-3 இடங்களில் மகாபாரதம் சம்பந்தமான தொடர்பான பல நகரங்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அங்கெல்லாம் ஃபர்தர் ரிசர்ச் நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக மகாபாரதத்தினுடைய காலகட்டத்தினுடையும் அதனோட உண்மையான கிருஷ்ணருடைய குரோனாலஜி நம்ம நல்லா கண்டுபிடிக்க முடியும். ஆகவே சனோலி ரிசர்ச் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மகாபாரதா. இது ஒரு திருப்பு முனை. மீண்டும் பாருங்கள் அந்த படத்தை. அருமையான தேர். இந்த தேர்கள் தான் மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இங்குள்ள கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கத்திகள் மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஃபர்தர் ரிசர்ச் பண்ணால் தான் செய்ய முடியும். ஆர்கியலாஜிக்கல் சர்வே இஸ் டூயிங் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வெகு விரைவில் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ சனோலி இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் மகாபாரதா அண்ட் கிருஷ்ணா. கிருஷ்ணர் வாழ்ந்தது உண்மையாக ஆராய்ச்சி தரும் டாப் 10 நியூஸில் நம்பர் 1. நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம மகாபாரதம் நடந்த காலகட்டத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எப்படி? வானியல் ஆராய்ச்சி வழியாக. மகாபாரதத்தில் 142 இடங்களில் வானியல் குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணர் துவாரகையிலிருந்து எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் புறப்பட்டு எந்த நட்சத்திரத்தில் எந்த திதியில் அந்த அஸ்தினாபுரம் போய் சேர்ந்தார், இல்லை இந்திரபிரஸ்தம் போய் சேர்ந்தார் என்று
மகாபாரத போர் ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன திதி இருந்தது, அமாவாசையா, சந்திரன் எங்கே இருந்தது, சூரியன் எங்கே இருந்தது, எல்லா பிளானட்ஸ் எங்கே இருந்தது, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் 140 இடங்களில் வந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் தேர்ந்தெடுத்து ஆராய்ச்சி செய்து டாக்டர் நரஹரி ஆச்சார் என்ற பேராசிரியர், யூனிவர்சிட்டி ஆஃப் மெம்பிஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, நாசா உருவாக்கிய பிளானட்டோரியம் சாஃப்ட்வேர் என்ற ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எந்தெந்த காலகட்டத்தில் இவை நடந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு ஆக்சுவலி இதுவே கொடுத்துட்டார், டேபிளே கொடுத்துருக்காரு அவர். அதை நீங்கள் இப்போ படத்தில் பார்க்கலாம். நீங்கள் கிருஷ்ணர் துவாரகையிலேருந்து அஸ்தினாபுரம் சென்ற டேட் செப்டம்பர் 26, 3067 BCE, பிஃபோர் கரண்ட் ஈரா. கிருஷ்ணாஸ் அரைவல் இன் அஸ்தினாபுரா, கிருஷ்ணர் அஸ்தினாபுரத்துக்கு வந்தது பரணி நட்சத்திரம் செப்டம்பர் 22, 3067. வார் ஸ்டார்ட்ஸ், போர் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது, நவம்பர் 22, 3067 BCE. அப்போ சாட்டன் இன் ரோஹிணி, ஜூபிட்டர் அண்ட் ரேவதி. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம், இந்த மாதிரியான குறிப்புகள்லாம் வைத்துக்கொண்டு நரஹரி ஆச்சார் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். அதாவது 3101 ஆண்டுகளுக்கு முன்பாக மகாபாரத போர் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி எம்எல் ராஜா என்ற ஆராய்ச்சியாளர் கூட என்ன பண்ணிட்டார்னா, இண்டிஜீனியஸ், அதாவது இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அந்த கணிதத்தை பயன்படுத்தி கொண்டு கிட்டத்தட்ட அதே டேட்டுக்கே அவர் வந்திருக்கார் அவர். ஆகவே மகாபாரத டேட் ஹஸ் பீன் ஃபிக்ஸ்ட் 5120 ஆண்டுகளுக்கு முன்பாக. இது நீங்கள் பஞ்சாங்கத்திலேயே பார்க்கலாம். நீங்கள் கலியுகம் இப்போ எப்போ பிறந்ததுன்னு பார்த்துக்கலாம். கலியுகத்துலேருந்து நீங்கள் அந்த 3000 கலியுகத்தை டேட்டை கழிச்சாங்கன்னா மகாபாரத டேட் வந்துடும். அப்படி பார்க்கும்பொழுது மகாபாரதம் எப்பொழுது நடந்தது என்றால் 5120 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்றது என்பது இப்போ ஃபிக்ஸ்ட் ஆனது. இதை நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக கொஸ்டின் பண்ணவே முடியாது. ஏன்னா இட் ஹஸ் பீன் டன் டூயிங் ஃபென்டாஸ்டிக் சாஃபிஸ்டிகேட்டட் ரிசர்ச், எல்லா சாஃப்ட்வேரையும் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம அடிப்படையாக வைத்துக்கொண்டு 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியா எப்படி இருந்தது, எந்தெந்த நகரங்கள் இருந்தன, மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், மகாபாரத காலத்தில் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், அவங்களுடைய மதம் என்ன, அவங்க தினசரி வாழ்க்கை என்ன, இவற்றை எல்லாமே நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். தொல்லியல், நாணவியல், கல்வெட்டு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்த்து செஞ்சோம்னா நடைபெற முடியும். ஆகவே இந்த பதிவினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்ன, டாப் 10 நியூஸ் பார்த்தீங்களா, அந்த 10 செய்திகளையும் ஒன்றாக சேர்த்து ஆய்வாளர்கள் மகாபாரதத்தின் காலகட்டத்தை கண்டுபிடிப்பதற்கு முயல வேண்டும். 1976 நினைக்கிறேன், எமர்ஜென்சி வந்தபோது பத்திரிகைலாம் செய்திகளே இல்லாத போது தான் மகாபாரதம் பற்றி ஆராய்ச்சிகள் வந்தன. டிசி சர்க்கார் என்ற ஒரு எபிகிராஃபிஸ்ட் முதலாக மகாபாரதம் ஒரு கட்டுக்கதை அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை சொன்னோன்னே அந்த சமயத்தில் எந்த ஸ்டோரிஸுமே இல்லை. ஏன்னா எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லைங்களா எமர்ஜென்சி பீரியடில். அதனால் இந்த செய்தியை போட்டாங்க. எல்லா இந்தியாவில் இருக்கிற அத்தனை நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் மகாபாரதம் உண்மையாக பொய்யா என்ற செய்தி வந்தது. அப்போ ஆராய்ச்சியாளர்கள் இதை முக்கியமாக கியூவாடுதுன்னு அந்த 2 ஆண்டுகள் அந்த எமர்ஜென்சி பீரியட்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1000க்கும் அதிகமான செய்திகள் மகாபாரதம் பற்றி வந்தன. ஏகப்பட்ட ரிசர்ச் பேப்பர்ஸ் பீன் பப்ளிஷ். இன்னி வரை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரிசர்ச் பேப்பர் பீன் பப்ளிஷ் ஆன் மகாபாரதா ரிசர்ச். ஜெர்மனியில் மட்டுமே 60% அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட முக்கியமான மகாபாரத காப்பியத்தை நம்ம மறக்காமல் அதில் உள்ள உண்மையான தன்மைகள் எப்பொழுது நடைபெற்றது, அந்த காலகட்டத்தில் எவ்வாறு நம்மளுடைய பண்பாடு இருந்தது என்று கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு இளைய தலைமுறை தயாராக வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.